நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை டு திண்டுக்கல் இடையே தைப்பூசத்திற்கு சிறப்பு ரயில் ரயில்வே துறை இன்று முதல் இயக்கியது. இந்த சிறப்பு ரயில் பற்றி பொதுமக்களிடையே சரியான முறையில் சென்றடையாத காரணத்தால் சிறப்பு ரயிலில் மக்கள் கூட்டம் இல்லாததால் ரயிலில் வந்த பயணிகள் 4 பேர் அமரும் இடத்தில் உறங்கிக் கொண்டு சென்றனர். இந்த சிறப்பு ரயிலை பற்றி ரயில்வே துறை பொதுமக்களிடையே இன்னும் பல வழிகளில் அறிவிக்க வேண்டும். திருப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு சென்ற தனியார் பேருந்து செங்கப்பள்ளி அருகே கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். பலர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வேங்கப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட எம்பி குப்பம் பகுதியில் 80 குடும்பம் வசிக்கும் இடத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தற்போது எப்போது வேண்டுமானாலும் காலாவதியாகும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து கிராம சபை கூட்டங்களிலும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. ஏதாகிலும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் புதிய நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி ஏற்படுத்தி மேலுள்ள 80 குடும்பங்களுக்கு நீர் ஆதாரத்தை காப்பாற்றி தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடியில் ஆண்டிற்கு 3000 ரூபாய் செலுத்தி ஒரு வருடத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் கடக்கலாம் எனவும் 15 வருடங்களுக்கு 30,000 ரூபாய் செலுத்தினால் வேறு கட்டணம் இன்றி கார்களில் கடக்கலாம் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.